ஹே ஹே உங்ககிட்ட ஆயுதம் இருக்கா? வேணும்னா என்கிட்ட செக் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கன் இல்லை. எங்களால் அதை பண்ண முடியாது. முதல்ல உங்களை நான் இங்கே பார்க்குறேன். நீங்கள் 2 பேரும் இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உனக்கு என்ன பிரச்சனை? நீ ஒரு மார்ஷலா? ஒரு காலத்தில். அதுக்கு வாய்ப்பே இல்லை. நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நானும் தான் கேட்குறேன் உங்கள்கிட்ட. நான் எதுவுமே உங்களை பண்ண போகிறதில்ல. நானும் உங்களை மாதிரி தான் மாட்டிக்கிட்டு இருக்கிறேன். நீங்கெல்லாம் கோஸ்ட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா? ஆமா. சாரா, நானும் அதை தான் நினச்சேன். என்ன சொல்ல வர? நீங்கள் 2 பேரும் பார்க்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருக்கிறீங்க. நீங்கள் ஒரு அப்பாவி. நீங்க கோஸ்டுக்கு போயிருக்கீங்களா? போயிருக்கேன். அங்கே ஆனால் ஒன்றும் இல்லை. உப்பு மண்ணு தான் இருக்கும், அவ்வளோதான். அப்படின்னா இதான் உலகத்தோட அழிவா? இங்கே பாரா, நீ உலகம் பல வருஷத்துக்கு முன்னாடியே அழிஞ்சிருச்சு. ராத்திரிக்குள்ளே நீங்கள் எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கிறது தான் நல்லது. ஏன்? கைதிகளோட கேம்பில் அவங்க ஏதோ இன்னொரு பிரச்சனையை உண்டாக்கியிருக்காங்க. நிறைய மார்ஷல் இருக்காங்க. நிறைய பேரை மாற்றிட்டாங்க. அங்கே இருக்க கைதிகள்லாம் ஃபென்ஸை உடச்சிக்கிட்டு வெளியில் வர பார்க்குறாங்க. அங்கே இருக்கிற ஆஃபீஸருங்களுக்கு எல்லாம் புல்லட் எல்லாம் முடிஞ்சு போச்சு. நிறைய பேர் இறந்துருவாங்க. அதுக்கப்புறம் அவங்க எல்லாரையும் கொன்னுடுவாங்க. இங்க இருந்து அந்த கேம்ப் எவ்வளவு தூரத்துல இருக்கு? ஆ, அவன் போயிட்டு இருப்பான்னு நினைக்கிறியா? அந்த ஆள் சொன்னது உண்மைதானா? ஏதாச்சும் ஐடியா இருக்கு? தெரியல. இப்போ நம்ம இந்த இடத்துல தான் இருக்கோம்னு நினைக்கிறேன். இன்னைக்கு ராத்திரி தங்குறதுக்கு ஏதாச்சும் இடத்த தேடணும். ஏதாச்சும் பாதுகாப்பான இடம். ஆமா, பாதுகாப்பான இடத்த தான் தேடணும்.
என்னால அது பண்ண முடியாது. உன்னால முடியும். உனக்கும் சுடுகாடுக்கும் நடுவில் இருக்கிற விஷயம் சாவு தான். சாவு எல்லாருக்கும் நிச்சயம் தானே. உண்மையாவே அதை நம்புறியா? அது உன்னோட குழந்தையால முடிவெடுக்க முடியாது. அவங்க தான் பண்ணுவாங்க. இதுல பெரிய தப்பு என்ன இருக்கு? என்ன நீ குறைவா எடை போடுறேன்னு எனக்கு தெரியும். என்னால உன்ன மாதிரி ஆக முடியாதுன்னு நினைக்கிறல்ல. அதெல்லாம் நீயா நினைச்சிட்டு இருக்கிறது, நான் சொல்லல. அது எந்த அளவுக்கு பாதிச்சுதுன்னு உனக்கு தெரியாது. திடீர்னு 2 தங்கச்சிங்க எப்பவுமே எதிரெதிராயிடுறாங்க. நீயே சொல்லு. உன்னை நீயே காயப்படுத்திக்கிட்டு எல்லார்கிட்டையும் காட்டுற. உன்னோட பிரச்சனையெல்லாம் சந்திக்கிறவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டே திரியிற. எல்லாரும் பாருங்க நான் எந்த லெவலுக்கு பிரச்சனையா இருக்கேன்னு. நான் ஃபேமஸ் ஆகணுன்றதுக்காக நான் ஒன்றும் பொய் சொல்லல. இல்ல, உன்னால ஒரு பிரச்சனைய எந்த லெவலுக்கு ஹேண்டில் பண்ண முடியும்னு எங்களுக்கு நீ காட்டுற. இப்ப இருக்கிற சூழ்நிலைக்கு எங்களுக்கு அதை கேட்க விருப்பமும் இல்ல. எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி பேசுவ? அவங்களும் இதே தான் யோசிச்சிருப்பாங்க தெரியுமா? என்னது அது? தெரியல. வா போலாம்.